இன்னைக்கு நம்ம ஸ்க்ரீன்மேட் சேனலில் டைரக்டர் பிருத்திவிராஜ் சுகுமாரன் இயக்கத்தில் ரிலீஸ் ஆயிருக்க லூசிஃபர் 2 தி எம்புரான் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இதோட ஃபர்ஸ்ட் பார்ட் 2019லேயே ரிலீஸ் ஆயிடுச்சு. இது அதோட சீக்வல் தான். இப்போ இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்ட் எங்கே முடிஞ்சிருக்கும் அப்படின்னா, லூசிஃபர் எல்லா பிரச்சனையும் சார்ட் அவுட் பண்ணிட்டு டொவினோ தாமஸை சிஎம் ஆக்கிட்டு பிகேஆர் ஆரம்பித்த கட்சியை காப்பாற்றிட்டு தலைமறைவான மாதிரி காமிச்சிருப்பாங்க. இப்போ பார்ட் 2ல் படத்தோட ஸ்டார்டிங்கில் ஒரு மிகப்பெரிய கலவரம் நடக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அது பார்க்க மத கலவரம் மாதிரி இருக்குது. ஆனால் அதை மறைக்கிறதுக்காண்டி நிறைய ரீசன் சொல்கிறாங்க. நார்த்தில் கலவரம்னாலே என்னென்ன நடக்குமோ, ஹேராம், ஜிப்சி இந்த மாதிரியான படங்களில் வர காட்சிகள் இதுலேயுமே வருது. இந்த மொத்த எபிசோடையும் ஏன் காமிக்கிறாங்க அப்படின்னா, இந்த பார்ட்டில் உள்ள வில்லனுக்கும் பிருத்திவிராஜோட கேரக்டருக்கும் ஒரு ஆரிஜின் ஸ்டோரி இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. இதெல்லாம் பாஸ்டில் நடக்குது. இப்போ ப்ரெசண்ட்டில் நல்லவனாக இருந்து பாதம் மாறி போன டொவினோ தாமஸும் ரவுடியாக இருந்து பெரிய பொலிட்டீஷியனாக மாறின 2 பேரும் ஒன்று சேர்றாங்க. அதனால் கட்சிக்குள்ளே நிறைய பிரச்சனை வருது. ஸோ இதை சரி செய்ய மஞ்சு வாரியர் ட்ரை பண்ணுறாங்க. அவங்க அப்பாவோட கட்சியை மீண்டும் பழைய நிலைமைக்கு கொண்டு வர ட்ரை பண்ணுறாங்க. அதுக்கு மோகன்லால் என்னென்னலாம் ஹெல்ப் பண்ணார் அப்படிங்க தான் படத்தோட மொத்த கதையே. கேஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் மோகன்லால், பிருத்திவிராஜ், டொவினோ தாமஸ், மஞ்சு வாரியர், அபிமன்யு சிங், கிஷோர், சானியா ஐயப்பன், சூரஜ் இந்த மாதிரி மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே நடிச்சிருக்காங்க. நான் மேலே சொன்ன மாதிரி ஸ்டார்டிங்கில் வர அந்த கலவரம் எபிசோட் விஷுவல்ஸ் என்ன நடக்குமோ அதை ஒளிமறைவில்லாமல் காமிச்சது, இது எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. பிருத்திவிராஜோட டைரக்ஷன் உண்மையிலே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அஃப்கோர்ஸ் ஃபஸ்ட் பார்ட்டோட டைரக்ஷனுமே அவ்வளோ நல்லாயிருக்கும். பார்ட் முடிஞ்சதுக்கப்புறம் இவர் தலைமறைவானதுக்கப்புறம் அவர் பிஸ்னஸ் என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படின்னு காமிக்கிறாங்க. மாஸ் சீனும் பில்டப் சீனும் இந்த படத்தில் நிறையவே இருக்குது. ஆனால் அதெல்லாம் ஓவர் ஆயிடுச்சோ அப்படின்னு தான் தோணுது. நிறைய ஃபாரின் லொக்கேஷன்ஸ் போயெல்லாம் ஷூட் பண்ணியிருக்காங்க. விஷுவல்ஸ்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஆனால் எந்த விதமான நியூ ஐடியாஸோ சாட்டிஸ்ஃபைங்கான சீன்ஸோ நிறைய இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். பெரிய பெரிய கன்ஸ் வச்சு ஃபைட் பண்ணால் இப்போல்லாம் எங்கேஜிங்காக இருக்குதானா? இல்லை. ஆனால் இவங்க தூரத்தில் இருந்துக்கிட்டே ஸ்னைப்பர் வச்சு பாதி ஃபைட்டை முடிக்கிறாங்க. லாஜிக்கே இல்லாத சீன்ஸ் நிறைய இருந்தாலும் இது ஒரு யதார்த்தமான படம் இல்லாதனால அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்க முடியுது. எந்த சீனையுமே டீட்டெயில்டாக எடுக்காமல் படத்துக்குள்ளே இருக்க கேரக்டர்ஸ் மட்டும் அக்செப்ட் பண்ணி அடுத்த சீனுக்கு போனால் போதும் அப்படின்னு எடுத்த மாதிரி இருந்துச்சு. நான் ஏன் இதை சொன்னேன்னா, ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்ணணும், இந்த சீன் முடிஞ்சிருச்சு அடுத்த சீன் போகலாம் அப்படின்ட்டு. மோகன்லாலும் சரி பிருத்திவிராஜும் சரி, அவங்க 2 பேரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதுலேயும் கிளைமேக்ஸில் வர ஃபைட்டில் என்ன தான் மியூசிக்கும் ஸ்டண்ட்ஸும் அந்தளவுக்கு நல்லா இல்லாட்டி கூட அவங்களோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் தான் அதை காப்பாற்றுச்சுன்னே சொல்லணும். எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்ட் 3க்கு லீடு கொடுத்து ஒரு ப்ரோலாக் மாதிரி ஒன்று ஓடுது. அது உண்மையிலே அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதுக்கு காரணமே மோகன்லாலோட ஃப்ளாஷ்பேக் போர்ஷனில் பிரணவ் மோகன்லால் தான் யங் லூசிஃபராக நடிச்சிருக்காரு. ஃபஸ்ட் பார்ட் யார் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்களுக்கு இந்த படம் பிடிக்க ரொம்பவே வாய்ப்பு இருக்குது. நான் ஃபஸ்ட் பார்ட் நேற்று தான் பார்த்தேன். அதுலேயும் சரி இதுலேயும் சரி எல்லாம் நல்லா செட் பண்ணிவிட்டு கேரக்டர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் சூப்பராக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எந்த விதமான பிரகாச வெடிப்பு இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். தமிழ் சினிமாவில் இப்போ கரண்ட்டில் சின்ன சின்ன கண்டென்ட் உள்ள படங்கள் நல்லாவே ஓடுது. அதுக்கு மாஸ்டர்ஸான மலையாள சினிமா ஏன் ட்ராக் மாதிரி இந்த மாதிரியான படங்கள் எடுக்கிறாங்க அப்படின்னு தெரியலை. இப்போ இந்த படம் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகிருக்கு. ஃப்ரீயாக இருந்தால் போய் பாருங்கள். தேங்க்யூ.